என்ன பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட். பள்ளிக்கூடம் திறந்து கிட்டத்தட்ட 2 மாசம் முடிஞ்சு போச்சு. 3வது மாதம் அடி எடுத்து வைக்க போகுது. இதுக்கிடையில நீங்க இல்ல டிஆர்டி, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், இப்படின்னு வாழ்க்கையில டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்னு போயிருப்பீங்க இல்லையா? இதுக்காக விழுந்து விழுந்து படிச்சிருப்பீங்க. ஆமாங்க சார், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். இப்படி டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்டுக்காக படிச்சு படிச்சு எழுதின பாடுதான் சார். ஆனா மார்க் வரல சார். ஏன் மார்க் வரல? இந்த தமிழ் ஆசிரியர் இருக்காரே, எங்க தமிழ் ஆசிரியர் மார்க் குறைச்சிடுறாரு சார். ஏன், எங்க எதற்காக குறைக்கிறாரு? இந்த ஒற்றுப்பிழை 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 அப்படின்னு ஒரு பிழைன்னு அவர் பார்த்து 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 மார்க் குறைச்சிடுறாரு சார். எப்படி குறைக்கிறாரு சார்? 4 ஒற்றுப்பிழை இருந்தா 1 மார்க் குறைக்கிறார் சார். 8 ஒற்றுப்பிழையா இருந்தா 2 மார்க் குறைக்கிறார் சார். 12 ஒற்றுப்பிழையா இருந்தா 3 மார்க் குறைக்கிறார் சார். இதே 16 ஒற்றுப்பிழையா இருந்தா 4 மார்க் குறைச்சிடுறாரு சார். அப்ப 4 மார்க் கேள்வியில எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது. இதே போல ஒவ்வொரு கேள்வியிலையும் எனக்கு மார்க் குறைஞ்சிருது சார். இதனாலேயே தமிழ்ல எனக்கு மார்க் குறைஞ்சது சார். அப்படியா? இனி குறையாது இல்லையா? மார்க்கு குறையாது. ஏன்னா நான் வந்துட்டு இல்ல இந்த ஒற்றுப்பிழையினால இல்லையா தமிழனுடைய ஒற்றுமையே போய்விடுகிறது. ஒற்றுப்பிழையினால தமிழனுடைய ஒற்றுமையே போய்விடுகிறது. அப்ப ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதினால் தமிழனுடைய ஒற்றுமை ஓங்கும். ஒற்றுப்பிழையோடு எழுதினால் தமிழனுடைய ஒற்றுமை நீங்கும். அதனால ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுவதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்போ நான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. கண்டினியூவா உங்களுக்கு தேவையான இந்த தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த வகுப்புல நம்ம ஒற்றுப்பிழைகளை நீக்கி எழுதுவதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல முதல்ல இந்த வல்லின எழுத்துக்கள். சார், வல்லின எழுத்துக்கள்னா என்ன? நம்மளுக்கு தெரியும். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. அது 3 வகைப்படும். ஒண்ணு வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்றது. அப்ப அந்த வல்லின எழுத்துக்கள் என்னென்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா க, ச, ட, த, ப, ர. இவற்றுடைய மெய்யெழுத்துக்கள் தான் நம்ம வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல எதெல்லாம் ஒற்று எழுத்துக்களாக மிகும் அல்லது மிகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 எழுத்துக்கள் மட்டுமே. அது எது எதுன்னு கேட்டா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. மீதி இருக்கக்கூடிய 2 எழுத்தும் ஒற்று எழுத்துக்களாக இடையில் மிகாது, வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழில் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்ற விவரங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ட, ர என்ற எழுத்துக்கள் தமிழ்ல சொல்லினுடைய தொடக்கமாக வராது. அப்படி வந்தால் அவை தமிழ் சொற்கள் கிடையாது, பிறமொழி சொற்களாக கருதப்படும் என்பது யாம் அறிந்த செய்தி இல்லையா? ரைட். அதனால அந்த 4 எழுத்துக்கள் மட்டுமே வல்லின மிகும் இடங்கள்ல இடம்பெறக்கூடியது. அப்ப அந்த 4 எழுத்துக்கள் என்னென்ன சார் அப்படின்னு சொன்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்துக்கள் தான். இவை எங்கெங்க மிகும், எங்கெங்க மிகாது அப்படின்றத நம்ம விதிகளை உணர்ந்து கொண்டால் தமிழாசிரியர் மதிப்பெண் குறைப்பாருன்னு சொன்னீங்க இல்லையா? இனி குறைக்க மாட்டார். உங்களுடைய மதிப்பெண் குறையாது, நிறைவாக இருக்கும். இதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். இதை கவனிச்சுட்டா மட்டும் போதாதுங்க, சுற்றுப்புற நிகழ்வுகளையும் நீங்க கவனிக்கணும். உதாரணத்துக்காக செய்தித்தாள்ல வரக்கூடிய செய்திகளை உற்று நோக்கணும். இந்த விதிகளை உட்கொண்டு ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்னு சிந்திக்கணும். அதாவது விளம்பர தாள்களை இதையும் நீங்க பார்க்கணும். சுவர் ஒட்டிகளை, விளம்பர சுவர் ஒட்டிகளை இதையும் நீங்க பார்க்கணும். தொலைக்காட்சியில ஒளிபரப்பக்கூடிய செய்தி துணுக்குகளை பார்க்கணும். சிறு சிறு கதை புத்தகங்களை படிக்கும் பொழுது அந்த கதைகளை வரக்கூடிய சொற்களை கவனிக்கணும். இந்த இடத்துல ஒற்று மிகுமா மிகாதா என்பதை இந்த விதிகளை கொண்டு ஆராய்ந்தால் நீங்க தமிழ்ல ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதி தமிழ்ல 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும் என்பது இதன் மூலம் நான் உங்களுக்கு உறுதி தருகிறேன். அதனால தொடர்ந்து நம்மளுடைய வித்யாலட்சுமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இதன் மூலம் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட். அதுல முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன சார் அப்படின்னு சொன்னா வல்லினம் மிகுமிடங்கள். இந்த வல்லின ஒற்று எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வரும், சரியா? அதுல முதல் விதியாக நம்ம பார்க்க இருப்பது ஆ, இ, உ என்னும் சுட்டு எழுத்துக்களுக்கு பின்
சுட்டி எடுத்துன்னா எது சார்? அடுப்புல போட்டு சுட்டி எடுக்கிறதா சுட்டி எடுத்து? இல்ல, சுட்டி காட்டுவதனால அதுக்கு சுட்டி எடுத்து இல்லையா? யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும் போது அப்பையன் யார் அப்படின்னு இலக்கியங்கள்ல பேசப்படுவது உண்டு. இச்சிறுவன் யார் அப்படின்னு இலக்கியங்கள்ல பேசுவது உண்டு இல்லையா? உப்பையன் யார் அப்படின்னு இலக்கியங்கள்ல பேசுவது உண்டு. ஆனா இந்த உப்பையன் என்ற சொல் ஊ என்ற இந்த சுட்டி எடுத்து இப்போ நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல பெரும்பாலும் பயன்படுத்துவது கிடையாது. அப்ப இந்த எழுத்து எங்க சார் பயன்படுத்துறாங்க? இந்த உங்கணம் இது போன்ற சொற்கள் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இலங்கை வாழ் தமிழர்கள் இந்த சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அப்ப ஆ இ உ என்பது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டா சுட்டி எழுத்துக்கள். ஏன்னா ஒன்றை சுட்டி காட்டுவதனால அது சுட்டி எழுத்து இல்லையா? அச்சிறுவன், இப்பள்ளி, எக்கோவில் இப்படின்னு சுட்டி காட்டுறதுனால இதுக்கு சுட்டி எழுத்துக்கள் பேரு. இதுல எக்கோவில் சொன்ன இல்லையா, அது வினா எழுத்து. என்ன எழுத்து? வினா எழுத்து இல்லையா? எப்பள்ளியில் நீ படித்தாய், அப்ப ஏ வினா எழுத்துக்குரியது. இப்படி ஆ இ ஊ என்னும் சுட்டி எழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்துக்களுக்கு பின்னும் வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அப்ப மைண்ட்ல வச்சுங்க, ஆ இ ஊ என்ன சுட்டி எழுத்து, அடுத்தது ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் இங்க கொடுக்கிறேன். ஆ கூட்டல் கடல் சேர்த்து எழுதும் போது அக்கடல்னு எழுதுறோம். ஏன் இக்கு வந்தது? ஆ என்பது சுட்டி எழுத்து சார், அது பக்கத்துல பெயர் சொல் வந்திருக்கு, அப்போ வல்லினம் மிகும். அப்ப ஆ கடல்ன்றது பதிலா அக்கடல் அப்படின்றத எழுதுனா அந்த ஒற்றுப்பிழை வாராது. அதே போல ஈ கூட்டல் பெண், இப்பெண், அப்ப ஈ கூட்டல் பெண், இப்பெண், வல்லினம் மிகுமா? மிகும். ஈ என்பது சுட்டி எழுத்து. அதே போல ஊ கூட்டல் பக்கம், உப்பக்கம் இல்லையா? உப்பக்கம். அப்போ இந்த பக்கம் உண்டான மெய்யெழுத்து இப்பு மிகுந்து உப்பக்கம்னு வருது. அப்ப ஊ என்பது சுட்டி எழுத்து. ஏ கூட்டல் சிறுவன், எச்சிறுவன், அப்ப ஏ என்பது என்ன எழுத்து சார் அப்படின்னா வினா எழுத்து. இப்படி ஆ இ ஊ என்னும் சுட்டி எழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தினுடைய பின்னும் இந்த வல்லின ஒற்று மிகும். அப்போ ஒரு தொடர் கொடுக்கிறாங்க சார், ஒரு தொடர் கொடுக்கிறாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆ சிறுவன் ஏ பள்ளியில் படித்தான் அப்படின்னு ஒரு தொடர் கொடுக்கிறாங்க சார். இப்போ நானே ஒற்றை எடுத்து எங்கெங்க போடலாம்? அப்ப நான் சொல்லி இருக்கேன், ஆ என்பது சுட்டி எழுத்துன்னு சொன்னேன், அது பக்கத்துல வல்லினம் வந்திருக்கு. என்ன வல்லின எழுத்துல வந்திருக்குன்னா சவ் என்ற வல்லின எழுத்துல வந்திருக்கு. அப்ப அதனுடைய மெய்யெழுத்து என்ன சார்னா இச்சு போட்டு எழுதணும். ஓகே சரி, அப்ப அச்சிறுவன் ஒற்றை எழுத்து வந்துருச்சா? அதே போல எப்பள்ளியில் படித்தான் அப்படின்றது வரணும். ஏ பள்ளின்னு இருக்கு, அப்ப ஏ என்பது வினா எழுத்துன்னு தெரியும். அப்ப வினா எழுத்து பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகும். அப்ப அந்த இடத்துலயும் நம்ம ஒற்று போட்டு எழுதணும்னா சிறந்த தொடர் ஆயிடுச்சு, நிறைவான மதிப்பெண் கிடைக்கும். புரிஞ்சிடுச்சா? உதாரணத்துக்கு ஒரு தொடர் காமிச்சிருக்கேன், இது போல பல தொடர்களை நீங்க கவனிக்கணும். செய்தித்தாள்களையும் செய்தி சேனல்களையும் விளம்பர சுவரொட்டிகளையும் இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா இன்னும் அறிவு பெருகும். இதன் மூலம் ஒற்றுப்பிழைகளை நீங்களாம், ஒற்றுமையோடு நீங்க வாழலாம். சரிங்களா? அடுத்து இரண்டாவது விதி. இரண்டாவது விதி என்ன சொல்லுது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த, இந்த, எந்த, என்னது சார் இதெல்லாம்? அந்த, இந்த என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுட்டி எழுத்துக்களுடைய திரிபு. சுட்டி எழுத்துக்களுடைய திரிபு. ஆ இ ஊ என்பது சுட்டி எழுத்துன்னு சொன்னோம், அதனுடைய திரிபு தான் அந்த, இந்த. அப்ப ஏ என்ற வினா எழுத்தினுடைய திரிபு எது சார் அப்படின்னா எந்த. இப்படி அந்த, இந்த, எந்த என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்படியா? சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா சார்? பாருங்க, அந்த கூட்டல் பாதை, அந்த பாதை ஒற்று மிகுமானா மிகும். ஏன் எங்க சார் சொல்லி இருக்காரு, அந்த, இந்த, எந்த என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுன்னு சொல்லி இருக்காரு. அப்ப அந்த கூட்டல் பாதை, அந்த பாதை. அப்ப வறுமொழியில பாவரிசை கொண்டான எழுத்து வந்திருக்கு, அதனுடைய மெய்யெழுத்து இடப்பட வேண்டும். சரி, இந்த கூட்டல் கோவில், இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அப்ப இந்த கோவில் யார் கட்டினார்? இந்த கோவிலை யார் கட்டினார் சொல்றல? அப்ப இந்த கோவிலை, அப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமானா மிகும்.
அதே போல எந்த கூட்டல் தட்டு. அப்ப தட்டு வல்லினத்துக்குரிய சொல் தாத்தா தீத்தி தூத்து தே தே தை தோத்தோ தவ் என்ற வரிசையில வந்திருக்கு. அப்ப அதனுடைய மெய்யெழுத்து எதுன்னா இத்து மிகும் ஆசாருன்னா மிகும். ஏன்னா வினா எழுத்தினுடைய திரிபு, வினா எழுத்தினுடைய திரிபு, அதனால ஒற்று மிகும். அப்ப ரெண்டு விதியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல தொடர்ந்து பல சுற்றுச்சூழல் பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை கவனிக்கிறீங்க. அதன் மூலம் இந்த பிழைகளை இன்னும் தெளிவுபடுத்திக்கலாம். ரைட். அடுத்தது மூன்றாவது பாருங்க. அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் ஆசாருன்னா மிகும். இதுவும் ஆஇஉ என்று சொல்லக்கூடிய சுட்டு எழுத்துக்களுடைய திரிபு தான். அதே போல ஏ என்னும் வினா எழுத்தினுடைய திரிபு தான் இந்த அங்கு இங்கு எங்கு என்று சொல்லக்கூடிய இந்த சொற்கள். இதற்கு பக்கத்திலையும் வல்லினம் வந்தா ஒற்று மிகும் ஆசாருன்னா மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. அங்கு கூட்டல் செல், அங்கு செல். இங்கு கூட்டல் பேசு, இங்கு பேசு. எங்கு கூட்டல் கொடுத்தாய், எங்கு கொடுத்தாய். ஓகே. அப்போ அங்கு இங்கு எங்கு என்பது இந்த சுட்டு எழுத்துக்களுடைய திரிபு, ஏ என்பது வினா எழுத்தினுடைய திரிபு. இது போன்ற சொற்களுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும் ஆசாருன்னா மிகும். அப்ப மூன்று விதியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விதியை மனனம் செய்வதை விட புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, செய்தித்தாள்கள், செய்தி விளம்பரங்கள், இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் இன்னும் மிக தெளிவா கிடைக்கும். அப்ப தமிழை படிக்கும் பொழுது ஒற்றுப்பிழை இல்லாம உங்களால தேர்வுல எழுத முடியும். 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற முடியும். அடுத்த ஒரு விதி, அடுத்து ஒரு விதை, நாலாவது விதி பாருங்க. அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமா சார் அப்படின்னு கேட்டா வல்லினம் மிகும். எந்த சொல்லுக்கு பக்கத்துல? அப்படி இப்படி எப்படி. அப்படி அப்படி எப்படி எப்படி இல்ல, ஒரு பாட்டு கூட வரும், எப்படி எப்படின்னு வரும். அதுபோல அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமானா மிகும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. அப்படி கூட்டல் கடித்தது. எப்படி கடிச்சது? அப்படி கடிச்சது. எது? நாய். இல்ல, திருநாய், வெறி பிடிச்ச நாய் இங்க இருக்கா? குழந்தை கடிச்சிச்சு. எப்படி கடிச்சது? அப்படி கடிச்சதுங்க. நான் கண்ணார பார்த்தேங்க, அந்த குழந்தைய நாய் அப்படி கடிச்சது சொல்றேன்ல. அப்படி. அப்ப அப்படி என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அப்படி. ரைட். இப்படி கொடு. எப்படி கொடுக்கறதுனே தெரியலையே, இப்படி கொடு அப்படின்னு சொல்றேன்ல. இல்ல, ஆசிரியர் சொல்றாருல்ல, விடைத்தாளை எப்படி கொடுக்கணும்னு தெரியுதா உனக்கு? எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இப்படி கொடுன்ற வார்த்தைக்கு மத்தியில ஒற்று மிகுமா சாருனா மிகும். அப்ப இப்படி கூட்டல் கொடு, இப்படி கொடு. சரி, எப்படி கூட்டல் சென்றது? அது எப்படி சென்றது? எப்படி சென்றது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி பக்கத்துல வல்லினம் மிகும். இப்படி அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுமா சார்னா மிகும். இதுவும் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா சுட்டு எழுத்துக்களுடைய திரிபாவே எடுத்துக்கலாம். அப்ப அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என்ற சுட்டு எழுத்துக்களுடைய திரிபு, வினா எழுத்துக்களுடைய திரிபு பக்கத்துல வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க. ஜெனரலா சில செய்திகளை சொல்ல போறேன். இப்ப இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 விதிகள் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். நீங்க செய்தித்தாள்களை படிக்கும் பொழுது இந்த போன்ற இடங்களில வல்லினம் மிகுந்திருக்கா மிகலையா நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்படி மிகல அப்படின்னா பிழை இருக்குதுன்னு சொல்லி அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதினா உங்களை பாராட்டுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. எந்த பள்ளி மாணவனி, எந்த பள்ளி மாணவினி, இவ்வளவு அறிவுபூர்வமான பிழைகளை நீக்கி சுட்டி காட்டி இருக்கிறாயே, நீ யார் அப்படின்னு கேட்டு உன்னை பெருமிதப்படுத்துவாங்க இல்லைங்களா? அதனால வெக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. பிழைகளா இருந்தா சுட்டி காட்டுங்க, அந்த பிழைகளை தவிருங்க. தமிழ் இனம் மேலோங்கி நிற்கும். இல்லை என்று சொன்னால் தமிழ் இனம் கீழ் நோக்கி நிற்கும். அந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம். அதனாலதான் ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க. இனி தனி மற்ற என்ன சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகுமா சார் அப்படின்னா மிகும். இப்ப பார்க்கறது எல்லாமே நம்ம வல்லின மிகுமிடங்கள்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இனி தனி மற்ற என்ற சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகுமானா மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், இனி போகலாம். உங்க வேலை முடிஞ்சிருச்சு, இனி போகலாம். பேப்பர் கொடுத்துட்டீங்கல்ல, இனி போகலாம் அப்படின்னு பப்ளிக் எக்ஸாம் ஹால்ல சூப்பர்வைசர் சொல்லுவாரு இல்லையா? ரைட். எல்லாரும் பேப்பர் கொடுத்துட்டீங்களா? ஓகே, இனி நீங்க போகலாம், இனி போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இனி என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் வந்த ஒற்று மிகுமா சார்னா மிகும். நம்ம கூட ஒரு பொது கட்டுரை எழுதும் போது முன்னுரையில செய்திகளை சொல்லி இனி காண்போம் அப்படின்னு எழுதுவோம்.
எழுது இருக்குமா? இனி காண்போம், கீழ் வருமாறு இனி காண்போம் அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா கீழே இருக்கிற துணை தலைப்புகளை ஒட்டி என்னென்ன செய்திகளை சொல்ல போறோன்றத முன்னுரையில இனி காண்போம் அப்படின்னு எழுதுவோம். அதுலயும் ஒற்று மிகுமா சார்னா மிகும். அப்ப இனி என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். சரி, அதே போல தனி என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுமா சார்னா மிகும். தனி கூட்டல் பேருந்து, தனி பேருந்து இருக்கா? தனி பேருந்து இருக்கா? அப்ப அது போல சொற்கள் தனி என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்களேன். சிறப்பு, தனிச்சிறப்பு. சிறப்பு, தனிச்சிறப்பு. அப்போ சிறப்பு என்பது வல்லினத்துக்குரிய சொல். அப்ப தனி என்ற ஒரு சொல் வந்திருக்கு. அப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். ஏன் என்று சொன்னால் தனி என்ற சொற்களுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும் என்ற விதியினுடைய அடிப்படையில இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. ரைட். அடுத்தது ஒண்ணு பாருங்க. மற்ற கூட்டல் கட்சி. மற்ற கூட்டல் கட்சி, மற்ற கட்சி. இது போன்ற சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமானா மிகும். இப்போ 5 விதிகளை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது 6வது விதியா, நடு, பொது, புது, முழு, திரு இது போன்ற சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகும். இது எல்லாம் என்ன சொற்கள் சார்? தமிழ் சொற்கள் தான். அதுலயும் முற்றிய லுகர சொற்கள். என்ன சொற்கள் இதெல்லாம்? முற்றிய லுகர சொற்கள். குற்றிய லுகரத்திற்கும் முற்றிய லுகரத்திற்கும் என்ன சார் வேறுபாடு? குற்றிய லுகர எழுத்துக்கு முன்பாக என்ன எழுத்து இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் குற்றிய லுகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குசுடு துப்புரி என்பது குற்றிய லுகர எழுத்து. தெரியும் இல்லையா? வல்லினத்தின் மீது ஏறி வருகின்ற உகரம் குற்றிய லுகரம். ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு கூட்டல் உ கு. அப்ப கு என்பது குற்றிய லுகர எழுத்து. அதே போல வல்லினமை க ச ட த ப ர அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா? இப்ப இதுதான் வல்லின எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? வல்லின எழுத்துக்கள். இது கூட உகரத்தை ஏத்துறேன். அப்ப இச்சு கூட்டல் ஊ எனக்கு என்ன மாற்றம்? சு. இட்டு கூட்டல் ஊ என்ன மாற்றம்? டு. இத்து கூட்டல் ஊ என்ன மாற்றம்? து. இப்பு கூட்டல் ஊ என்ன மாற்றம்? பு. இரு கூட்டல் ஊ என்ன மாற்றம்? ரு. இந்த 6 எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? குற்றிய லுகர எழுத்துன்னு சொல்றோம். குசுடு துப்புரு இந்த குற்றிய லுகர எழுத்து. அப்ப குற்றிய லுகர எழுத்து அல்லாத அப்படின்னு எடுத்துக்கலாமா முற்றிய லுகரம்? அப்படின்னா கிடையாது. சரி, இந்த குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் பார்க்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் வன்தொடர் குற்றிய லுகரம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். கொக்குன்னு எடுக்கிறேன். என்னன்னு எடுக்கிறேன்? கொக்குன்னு எடுக்கிறேன். இது எவ்வகை குற்றிய லுகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றிய லுகரத்தினுடைய வகைகளை 6 வகையா பிரிக்கிறாங்க. அதுல ஒன்று வன்தொடர் குற்றிய லுகரம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கொக்குன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி சார் வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கு என்பது குற்றிய லுகர எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? வல்லின எழுத்து க. மெய் எழுத்து வந்திருக்கு, வல்லின ஒற்று வந்திருக்கு. இப்படி வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றிய லுகரம் வன்தொடர் குற்றிய லுகரம். என்ன தொடர்? வன்தொடர் குற்றிய லுகரம். அப்போ குற்றிய லுகரத்தினுடைய வகைகள்ல ஒன்று பார்த்துட்டோம். அதே போல நண்டுன்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன். என்ன சொல்லு? நண்டு. இது எவ்வகை குற்றிய லுகரம்? ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாமே நீங்க. டு என்பது குற்றிய லுகர எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னா மெல்லின எழுத்து இருக்கு. அப்ப மெல்லினத்தை தொடர்ந்து வந்த குற்றிய லுகரம் மென்தொடர் குற்றிய லுகரம். புரிஞ்சிடுச்சா? குற்றிய லுகரத்தினுடைய வகைகளை எப்படி கண்டறியுதுன்னு தெரியுதா? சரி சார். அடுத்தது சால்பு அப்படின்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன் சார். என்ன பு? சால்பு. இது எவ்வகை குற்றிய லுகரம் சார்? பூ என்பது குற்றிய லுகர எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னா இடையினை எழுத்து. அப்ப இடையினை எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றிய லுகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரம். என்ன தொடர் குற்றிய லுகரம்? இடைத்தொடர் குற்றிய லுகரம். சரி, அப்போ வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர். வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தா வன்தொடர், மெல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தா மென்தொடர், இடையினை எழுத்தை தொடர்ந்து வந்தா அதாவது இடைத்தொடர் குற்றிய லுகரம். இதை தவிர உயிர் தொடர் குற்றிய லுகரம். ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு. என்னது? வயிறு. இதுல எது குற்றிய லுகர எழுத்து? ரு. அந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? யாவுடைய ஈ எழுத்து இருக்கு. அப்போ இது உயிர்மெய் எழுத்து. எந்த மெய் எழுத்து உயிர் எழுத்து சேர்ந்தது சார் அப்படின்னா ஈ கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது. அப்ப நிலைமொழி ஈட்டுல இந்த இடத்துல என்ன எழுத்து இருக்குன்னா உயிர் எழுத்து இருக்கு. அப்ப உயிர் எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றிய லுகரம். எனவே இது உயிர் தொடர் குற்றிய லுகரம். உயிர் தொடர் குற்றிய லுகரம். சரி, இப்ப 4 வகை தெரிஞ்சு போச்சு. அடுத்தது மென்தொடர் குற்றிய லுகரம். சாரி, நெடில் தொடர் குற்றிய லுகரம். அப்படின்னா என்ன சார்? நெடில் தொடர் குற்றிய லுகரம்னா என்ன பாருங்க. குற்றிய லுகர எழுத்துக்கு முன்பாக எனக்கு நெடில் எழுத்து இருக்கணும். பாரு, காடுன்னு எடுத்துக்கிட்டேன்.
டு என்பது என்ன எழுத்து? குற்றியல் உகரம். அதுக்கு முன்பாக என்ன எழுத்து இருக்கு? கா, நெடில் எழுத்தா இருக்கு. அப்ப நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்ப உயிர் தொடர், நெடில் தொடர், இறுதியா ஒரு தொடர் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். என்ன தொடர்? ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இப்ப குற்றியல் உகரத்தினுடைய வகைகளும் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆயுத தொடர்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் கக்சு. கக்சுன்னா என்ன சார்? சு என்பது குற்றியல் உகர எழுத்து. அது முன்னாடி ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்ததுனால இது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். கக்சுக்கு என்ன சார் பொருள்? ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கக்சுன்னா கால் பலம்னு அர்த்தம். கால் பலம் சொல்லிட்டு கை பலம் காட்டுறீங்களே, தப்பு இல்லையா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஒற்றை கோல் தராசுன்னு ஒரு வீசக்கோள்னு இருக்கும். கிராமத்துல காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கட்டைக்கோள் இருக்கும், கீழே ஒரு கூடையில கயிறு கட்டி தொங்க வச்சிருப்பாங்க. அதுல வீசக்கோள்ல கால் பலம் அப்படின்னா 1/4 கிலோவுக்கு மேல இருக்கிற எடை அளவு கால் பலம்னு சொல்லுவாங்க. அது கக்சுன்னு இலக்கியங்களை பயன்படுத்துறாங்க. இப்படி கக்சுல பாத்தீங்கன்னா சு என்பது குற்றியல் உகர எழுத்து. அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இருந்ததுனால ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இப்படி குற்றியல் உகர எழுத்துக்கு முன்பாக என்ன எழுத்துக்கள் இருக்கோ அதை வைத்து அவற்றுடைய வகைகளை பிரிக்கிறாங்க. சரி, இப்ப குற்றியல் உகரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் எங்க கொண்டு வரேன்? உங்களை முற்றியல் உகரத்துக்கு கொண்டு வரேன். அப்ப முற்றியல் உகரம்னா என்ன சார்? இப்ப நான் குற்றியல் உகர எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சொல்லு கொடுக்கிறேன் சார். பசு. பசு. இப்ப சு என்பது குற்றியல் உகர எழுத்து. அப்ப இது எவ்வகை குற்றியல் உகரம்னு கேட்டா பதில் வருமா? இல்லையே. ஏன் சார் வராது? பாவ பிரிச்ச இப்பு கூட்டல் ஆதானே சார். அப்ப உயிர் எழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு எழுதக்கூடாதா சார்? இப்படி தனி குறிலை அடுத்து இதெல்லாம் பாருங்க. பா என்பது குறில் எழுத்து. பா என்பது குறில் எழுத்து. தனி குறில் எடுத்து குற்றியல் உகர எடுத்து வந்தா அது முற்றியல் உகர சொற்களாக கருதப்படும். முற்றியல் உகர சொல்லாக கருதப்படும். புரிஞ்சிடுச்சா? சு வந்துருச்சுனால குற்றியல் உகரம்னு போயிடக்கூடாது. அது தனி குறில் எடுத்தா அல்லது அது தவிர்த்த ஏனைய எழுத்துக்களா, நெடிலா, ஆயுதமா, உயிரா அல்லது மற்ற வன் தொடரா, மென் தொடரா, இடைத்தொடரான்றதை கவனிக்கணும். இது போல இருந்தா அது முற்றியல் உகர சொல். ஃபார் எக்ஸாம்பிள் கதவு. இப்ப இதுல குற்றியல் உகரமே இல்ல. குற்றியல் உகரமே இல்ல. அப்ப இதுவும் எடுத்துக்கலாமா? இதுவும் முற்றியல் உகர சொற்களா எடுத்துக்கலாம். பாருங்க, பொது குற்றியல் உகர எழுத்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? தனி குறில் எழுத்தா இருக்கு. அப்ப இதுவும் முற்றியல் உகர சொல். நடுன்னு எடுங்க. தனி குறில் எடுத்து குற்றியல் உகர எழுத்து, இதுவும் முற்றியல் உகரம் தான். அதே போல குற்றியல் உகர எழுத்து அதுக்கு முன்னாடி தனி குறில், இதுவும் குற்றியல் உகரம் தான். சாரி, முற்றியல் உகரம் தான். அதே போல இதுவும் தனி குறில் எடுத்து வந்திருக்கக்கூடியது, இதுவும் தனி குறில் எடுத்து வந்து இப்படி வரக்கூடிய சொற்கள் எல்லாம் முற்றியல் உகர சொற்களாக கருதப்படும். இந்த சொற்களுக்கு பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகுமா சார்னா மிகாது. சாரி, மிகும். அது என்னன்னு கேட்டா பாருங்க, நடு கூட்டல் கட்டம். என்னது? நடு கூட்டல் கட்டம். எப்படி பாருங்க, நடு கூட்டல் கட்டம், நடுக்கட்டம். சார் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம் இல்லையா? நடு கூட்டல் தெரு, நடு தெரு இருக்கா? தெரு பெயரு நடு தெரு. ஏன் ஒற்றை எடுத்து போட்டாங்கன்னு சிந்தனை பண்ணீங்களா? சிந்திச்சு பாருங்க, ஏன் நடு தெருன்னு போட்டாங்க? அப்ப நடு என்பது என்ன சொல்லு சார்னா முற்றியல் உகர சொல். இது பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகும். ரைட். அதே போல பொது கூட்டல் தொலைபேசி. பொது தொலைபேசி ஏன் வந்தது? இது தனி குறில எடுத்து வந்திருக்கக்கூடியது. அப்ப இது ஒரு முற்றியல் உகர சொல். இந்த சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகும். அதே போல புது கவிதை அல்லது புது கதை எந்த சொல்லாவது எடுத்துங்க, ஒற்று மிகுந்திருக்கும் பாருங்க இல்லையா? பாரதிக்கு பின் வந்தவர்கள் எல்லாம் புது கவிதைக்கு வித்திட்டவர். பாரதியார் புது கவிதைக்கு வித்திட்டவர். அவருக்கு பின்னாடி வந்த கவிஞர்கள் எல்லாம் புது கவிதை ஏற்றக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அப்படின்னு சொன்னோம். அப்ப புது கவிதை என்ற சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். காரணம் இது முற்றியல் உகர சொல். அதே போல முழு கூட்டல் திரை, முழு திரை, திருக்குட்டல் குரல். பாருங்க, வள்ளுவர் பெருந்தகையார் எழுதிய அந்த திருக்குறள்ல தலைப்பு திருக்குறள், திருக்குட்டல் குரல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இருக்கா? அது காரணம் முற்றியல் உகர சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் என்ற அடிப்படையில. அடுத்தது 7வது விதியாக அதற்கு, இதற்கு, எதற்கு இல்லையா? எதற்காக கேட்கிறாய்? எதற்கு படிக்கிறாய்? அதற்காக படிக்கிறேன், அதற்காக படிக்கிறேன், அதற்கு பயன்படும் என்பதற்காக படிக்கிறேன். இப்படின்னு அதற்கு, இதற்கு, எதற்கு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகின்றோம் அல்லவா? இந்த சொற்களுக்கு பிறகு வல்லினம் மிகுமா சார்னா மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க, எதற்கு கூட்டல் தேவை, எதற்கு தேவை, எதற்கு கூட்டல் தேவை, எதற்கு தேவை. அப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அதற்கு கூட்டல் பார்த்தேன், அதற்கு பார்த்தேன். இதற்கு கூட்டல் பேசினேன், இதற்கு பேசினேன்.
அப்ப இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டா ஒற்று எடுத்து போடலாமா போடக்கூடாதா அப்படின்ற உணர்வு கிடைச்சிடும். அந்த அடிப்படையில எழுதுனா நிறைவான மதிப்பெண்ணை பெறலாம். அடுத்தது பாருங்க, அரை, பாதி, முன்னர், பின்னர் என்ற சொற்களுக்கு அடுத்து வல்லின மிகுமா சார்னா மிகும். எதுக்கு பக்கத்துல? அரை, பாதி, முன்னர், பின்னர் இது போன்ற சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்க, அரை கூட்டல் கவனம், அரை கவனம். இல்ல பேருந்துல பயணம் செய்யும் பொழுது இல்லையா, சிறு குழந்தைகளுக்கு அரை கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது பாதி கட்டணம் வசூலிக்கப்படும் போட்டிருப்பாங்க. அப்படி போடுகின்ற அந்த சொற்றொடர்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒற்றை எடுத்து போட்டிருக்காங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா விதி சொல்லுது, அரை என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகும், பாதி என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் வந்தா ஒற்று மிகும். ஓகே ரைட். அதே போல முன்னர், பின்னர். அப்ப முன்னர் கண்ட செயல் அப்படின்னு கொடுக்கிறேன். முன்னர் கண்ட செயல் இது பக்கத்துல வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அதே போல பின்னர் சொன்ன செய்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னர் என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுமா சார் அப்படின்னா மிகும். இப்படி முன்னர், பின்னர், பாதி, அரை இல்லையா, அரை இல்ல இது போன்ற சொற்களுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். அடுத்தது என, ஆக ஆகியவற்றிற்கு பின் வல்லினம் மிகும். என பாரதியார் கூறினார் சொல்றல்ல, என பாரதியார் கூறினார். அப்ப என பக்கத்துல வல்லினம் மிகுமா சார்னா மிகும். அப்ப என பக்கத்துல கூறினார் வந்திருக்கு, வல்லினம் ஒற்று மிகும். வந்ததாக சொன்னான், ஆக என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுமானா மிகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, வந்ததாக சொன்னான் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா சார்னா மிகும். ஏன்னா எனக்கு என்ன ஓசையில வந்திருக்கு? வந்ததாக, ஆக இது பக்கத்துல வல்லினம் வரும்பொழுது ஒற்று மிகும். என்ன ஒற்று மிகும்? சாசா சீசு சூசு சேசே சை சோசோ சவுக்கு உண்டான எடுத்து வரிசையில் வந்திருக்கு. அப்ப இச்சு மிகும். ஓகே, இது போல வந்ததாக என பக்கத்துல வல்லினம் மிகுமானா மிகும். அடுத்தது வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் மிகுமா அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்மளுடைய வகுப்பறையில கவனிப்போம். தொடர்ந்து கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்துல கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. இது போல விவரங்களை எங்க வித்யாலட்சுமி பள்ளி உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.